வங்கத்தில் அனைத்து மத நல்லிணக்க பேரணியை தொடங்கினார் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. பேரணியின் போது கோவில்கள், மசூதிகள், தேவாலயங்கள், குருத்துவார்கள் என பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு சென்று மம்தா வழிபாடு. பல்வேறு மத அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அரசியல் கட்சியின் மூத்த தலைவர்கள் அப்பேரணியில் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். அடுத்த மாதம் நடைபெற உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு ஆயத்தமாவது எப்படி? ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். சீனாவில் தெற்கு ஷுவாங்காங் மாகாணத்தில் 7.2 என்ற லிட்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. கிர்கிஸ்தானின் கைசோல் பகுதியில் லிட்டர் அளவு 7 என்ற அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. நேற்று இரவு சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தலைநகரம் டெல்லியிலும் உணரப்பட்டது. சீனாவில் மேற்கு பகுதியில் நள்ளிரவு 11 மணி அளவு 7.2 லிட்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவானது. இதனால் ஏற்பட்ட நிலச்சரிவில் 47 பேர் பூமிக்குள் புதைந்திருக்கின்றனர். இந்நிலநடுக்கம் தாக்கம் இந்தியாவின் வடக்கு மாநிலங்களில் குறிப்பாக தலைநகர் புதுடெல்லியில் உணரப்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு ரூபாய் 28 கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தன்னை எதிர் மனுதாரராக சேர்க்க கோரி முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் மனு தாக்கல் செய்தார். இதை விசாரித்து விழுப்புரம் நீதிமன்றம் அவரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. 4 நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி பல்வேறு ஊர்களுக்கு நாளை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து கோவை, மதுரை, நெல்லை, சேலம் போன்ற ஊருக்கு தினசரி இயக்கப்படும் பேருந்துகளிலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. பெங்களூரிலிருந்து பிற இடங்களுக்கு 175 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கிய அனைத்து ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக குடும்ப அட்டை ஒன்றுக்கு 50 காசு வீதம் வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை பணியாளர்களின் வங்கி கணக்கில் இந்த ஊக்கத்தொகை வரவு வைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.